வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கே வந்தி அப்படிங்கிறவர் சோதரர்கள் நமக்கு ஏதாவது உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை சொத்து பிரச்சனை பொதுவாக எந்த பிரச்சனையும் ஆனாலும் சரி கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி வேலை செய்யுது? ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு திடீர்னு போயிட்டு வந்தாங்களாம். ஸோ இதை எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறார். உண்மைதான் இல்லைங்களா? நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது ஒரு வழக்கமாகவே உண்டு. என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலோ இல்லை மகிழ்ச்சியை பகிரணும்னு சொன்னாலும், துன்பத்திற்காகன்னு கிடையாது, ஒரு மகிழ்ச்சியை பகிரணும்னு சொன்னாலும் சரி, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சாமி போய் பார்த்துட்டு வருமே, அங்கே போனால் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி அப்படின்னு கூட சரி. ஸோ என்ன ப்ராக்டிக்கலி என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போவது, நேர்த்தி கடன் செய்வது, இல்லை ஏதாவது ஒரு பரிகாரத்திற்காக செல்லுவது, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய வாழ்வியலே பார்த்தீங்கன்னா கோயிலோட பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே செல்லுவதனால எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஆமாம், இன்னொரு இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனோநிலை அதற்கேற்றாற் போல், அங்கே போனால் எனக்கு சரியாயிரும், போயிட்டு வந்தேன் சரியாயிடுச்சு. ஸோ இந்த மனோநிலை மாற்றத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படும். விச் வி ப்ராக்டிக்கலி இன்னைக்கு காலகட்டத்தில் பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு என்ன, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு நிலைகளும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல சோதிடர்கள் இதை சொல்கிறாங்கங்கிறது தான் அவருடைய கேள்வி. அப்போ சோதிடம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அப்போ 3 லெவலில் நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? பொறுமையாக கேளுங்க. இப்போது சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 வகையாக சொல்லலாம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம், இன்னொன்று கோச்சார பலன், கோள்களின் சாரம்னு அர்த்தம். சாரம்னா நகர்வு, கோள்களின் சாரம். இப்போ நம்ம மாத பலன்கள் நம்மளுடைய நிலத்தலந்தன்மணி சேனலில் பார்க்குற பாருங்க, அது என்ன கோச்சார பலன், ஒரு 20% வேலை செய்யுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மையப்படுத்தி சொல்கிறது எது, ராசியை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த கோச்சார பலன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரகங்களும் ஒரு தனிப்பட்ட தன்மையில் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். 45 நாளில் செவ்வாய் பகவான் போவார், ஒரு ஏறத்தாழ ஒரு 30 நாள் பக்கம் சுக்கிரன் புதன் மாறிட்டே இருப்பாங்க. ராகு கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சந்திர பகவான் 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறுவார், சூரிய பகவான் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ இது கோள்களின் நகர்வு ஒரு கால அளவில் இப்படி மாறிட்டே இருக்கும். அதை வைத்து மட்டும் பலன் சொல்லக்கூடியது. எதை மையப்படுத்தி, ராசி, உங்களுடைய ராசி என்னமோ சந்திரன் எழுதியிருப்பாங்க, சா இந்துன்னு போட்டிருப்பாங்க, அதை முதல் கட்டமாக வைத்து இதர இடங்களுக்கு 1 2 3 4ன்னு கணக்கு வச்சு சொல்லக்கூடியது. ஸோ ராசி எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய ஜாதகம் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் சேர்ந்தது தான் நம்மளுடைய பலன் சொல்லக்கூடியதற்குண்டான ராசி கட்டம். இப்போ கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். சோதிடர்கிட்ட போகும்பொழுது அவர் எதை மையமாக வச்சு சொல்லுவார்னா, லக்னம்ங்கிறத மையமாக வச்சு சொல்லுவார். அப்போ நம்மளுடைய சாதக கட்டம் எடுத்து பார்த்தோம்னா அதில் 2 கோடு இப்படி போட்டிருப்பாங்க, இல்லாட்டி லான்னு எழுதியிருப்பாங்க லக்னம்னு. அந்த லக்னத்தை அவர் முதல் கட்டமாக கணக்கு வச்சுக்குவார். சரிங்களா? அப்போ அங்கிருந்து 1 2 3 4ன்னு எண்ணுவார். இந்த பலன் சொல்லும் பொழுது கோச்சார பலனை அவர் இப்படி மேலே இப்படி வச்சுக்குவார். சரிங்களா? இப்படி மேலே வைக்கிறதுனா லிட்டரலாக வேலை வைக்கிறது இல்லை, பலனை ஒன்று சேர்த்திக்குவார். சரிங்களா? அது ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கும்போது தெரியும், நான் உங்களுக்கு அவ்வளோ குழப்ப விரும்பல. இப்போது இந்த 12 கட்டத்திற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பலன் உண்டு. இந்த 1ஆம் கட்டங்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு, 2ஆம் கட்டங்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. மேஷ ராசினா ஒரு தனி பலன், ரிஷப ராசினா ஒரு தனி பலன், மிதுன ராசினா ஒரு தனி பலன். இப்படி 12 கட்டங்களுக்கும் ஒரு ராசிக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் எல்லாருமே மேஷ லக்னத்தையே கொண்டவர்களாக இருப்பார்களா? இல்லை, இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு கடக லக்கணம் கொண்டவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போது சோதிடர் கடக லக்கணத்தை தான் 1ஆம் கட்டமாக வச்சுருப்பார். அப்போ இந்த 1ங்கிறதுக்கு ஒரு பலன் வரும், 2ங்கிறதுக்கு ஒரு பலன் வரும், 3ங்கிறதுக்கு ஒரு பலன் வரும், இப்படியும் பலன் வரும். அப்போது ராசிகளுக்குன்னு தனி பலன் உண்டு, 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டங்கிறதுக்கு ஒரு தனி பலன் உண்டு, ஒரு தனிப்பட்ட கிரகத்திற்கு ஒரு தனி பலன் உண்டு. இப்போ இந்த 3ஐயும் நம்ம மனசில் வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு சோதிடம் படிக்கிறோம்னா இந்த 3ஐயும் மனசில் வாங்கி வச்சுக்கணும். இந்த 3ஐயும் நல்லா மண்டையில் ஏற்றி நிறுத்தினதுக்கு பிறகு இப்போது இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும். ஏன், 1ஆம் கட்டத்தில் இருந்து கணக்கு பண்ணும் பொழுது இந்த கிரகம் எந்த ராசியில் போய் அமர்ந்திருக்கு, அது எத்தனாவது இடமாக வருதுன்னு பார்க்கணும். அப்போது அந்த 1ஆம் கட்டம் அந்த எத்தனாவது கட்டமாக வருது, என்ன ராசி, அந்த எந்த கிரகம் போய் அமர்ந்திருக்கு, எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, இந்த கிரகத்தை யார் பார்க்கிறா, இந்த கிரகத்து கூட யார் சேர்ந்திருக்கா, இந்த கிரகத்தினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது, இத்தனையும் பார்த்து தான் ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சும்மா அப்படி சோதிடம் அப்படிங்கிற ரேண்டம் அப்படி வந்தோன்னே ஒரு 2000 கூட 3000 கூட அப்படி வாங்கிட்டு அப்படி பார்த்துட்டு வெளிவோம் அப்படிங்கிறது கிடையாது சோதிடம். இன்றைக்கி இப்படி நிறைய பேர் ஆனாலுமே அது இல்லை சோதிடம். சரிங்களா? சரி, நீ இதை சொல்லும் பொழுது இந்த கால அளவில் இது நடக்கும்னு சொல்கிறாங்களே, அதை எதங்க வச்சு சொல்கிறாங்க?
திசா புத்தின்னு சொல்லுவாங்க. திசை, புத்தி, அந்தரம், இது 3 வரைக்கும் எடுப்பாங்க. ஆனால் கீழே வரைக்கும் போகும். நிமிட கணக்கு வரைக்கும் நம்மளால சோதரத்தில் இது குறிக்க முடியும். இப்போ இந்த திசா புத்தி அந்தரம் வரைக்கும் போகும்பொழுது இத்தனை நாளைக்குள்ள இது நடக்கும் அப்படிம்பாங்க. இதை எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? சந்திரனுடைய நகர்வை வச்சு கணக்கு பண்ணுறாங்க. நான் திருப்பவும் சொல்கிறேன், அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை, இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இத்தனையும் வச்சு பலன் சொல்லும் பொழுது ஒரு கிரகம் தன்னுடைய வலிமையை இழக்கவோ இல்லை சமமான நிலையில் இருக்கவோ இல்லை உயர்வான நிலையில் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போ இந்த வலு உயர்ந்தாலோ சமமாக இருந்தாலோ பிரச்சனை இல்லை. இந்த வலு குறையும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதை வலுவை கூட்டணும். இந்த வலுவை எப்படி கூட்டலாம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பெரியவங்க அதற்கு தான் பல வழிமுறைகள் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் இது பஞ்சபூதங்கள்னால ஆன உலகம் தான் இல்லையா? இந்த பஞ்சபூதங்கள்னால ஆன உடல் தான் இல்லையா? அப்போ இதற்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இயற்கையாகவே இந்த பஞ்சபூத தத்துவத்தை உள்வாங்கி தான் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த உலகம் மட்டும்தான் பஞ்சபூத தத்துவத்தோடு இருக்கா? இல்லை. நமக்கு தெரிந்த இந்த அண்டமே முழுக்க பஞ்சபூத தத்துவத்தினால ஆனது தான். அப்போ எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு பொருள், இந்த பாருங்க, இந்த ஒரு மொபைல், இந்த மொபைல் ஏதோ ஒரு பஞ்சபூத தத்துவத்தினால ஆனது தான். இந்த பஞ்சபூத தத்துவம் ஏதோ ஒரு வகையான அதிர்வலைகளை வெளியே விட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதில் எல்லாருமே ஒப்புக்கொள்றீங்க இல்லையா? ஏன்னா சாமி கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கற்சிலை வழிபடுறோம்னா அந்த கற்சிலைக்கு கீழே ஒரு எந்திரம் வச்சுருப்பாங்க. கோயிலினுடைய கட்டமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கற்சிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான அதிர்வலைகள் உள்ளே வாங்கி வெளியே கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இன்ன காரணத்தினால தான் அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது நமக்கு இது ரொம்ப அடிப்படையான அறிவு, நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா என்ன? எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு வகையான அதிர்வலைகளை வெளியே விட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரிதானே? இதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல? சரி. அப்போது இந்த பூ உலகுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன பொருட்களை வைத்தால் இந்த கிரகத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வலை என்னால் இன்னும் பூஸ்டப் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம ஒரு வைஃபை டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கோம், அந்த வைஃபை இங்கேருந்து ஒரு 2 ரூம் தள்ளி போக மாட்டேங்குது. அப்போ என்ன வைக்கிறோம்? ரிப்பீட்டர்னு ஒரு டிவைஸ் அங்கே வைக்கிறோம். அப்போ என்ன, இந்த வரக்கூடிய ஒரு சிக்னல் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் அது உள்ளே வாங்கி அது பூஸ்ட் பண்ணி தரும். அப்போ இன்னும் ஒரு 2 ரூமுக்கு சேர்த்தி கிடைக்கும். இது வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கிரகத்திலேருந்து வரக்கூடிய அதிர்வலை நம்மளை ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது இல்லைங்களா? ஏன்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், சூரியன்லேருந்து வரக்கூடிய அதிர்வலை தான் நமக்கு சூடு கொடுக்குது, சந்திரன்லேருந்து வரக்கூடிய அதிர்வலை தான் நமக்கு குளிர்ச்சி கொடுக்குது. இது ரெண்டும் ஒப்புக்கொள்ளுவோமாமா? ஆனால் இதர கிரகங்கள்லேருந்தோ இதர நட்சத்திர மண்டலங்கள்லேருந்தோ நமக்கு அதிர்வலைகள் வந்தால் நம்மளை பாதிக்கும்னு சொல்லி நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டோமாமா. இப்படி தான் இன்றைக்கி அறிவியல் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்கள விட்டுருவோம். அப்போ இதர கிரகங்களும் இதர நட்சத்திரங்கள் மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளும் நம்மளை பாதிக்கும். சரிங்களா? இப்போது இந்த பாதிப்பு அப்படிங்கிறது நன்மையோ தீமையோ எதுவோ வேணாலும் இருக்கலாம். நன்மையாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. தீமையாக இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன? அந்த அதிர்வலைகள் குறைவாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது? இப்போ இதை நான் பூஸ்டப் பண்ணணும், என்ன பண்ணுறது? இந்த பூமிக்குள்ளேயே என்னென்ன பொருள் இருக்குது? ரத்தினங்கள் இருக்குது. ரத்தினங்கள் அதிகமாக அந்த அதிர்வலைகளை வெளியே விடக்கூடிய அதற்குண்டான அந்த ஒரு தன்மை உண்டு. ரத்தினங்கள் இருக்குது, உலோகங்கள் இருக்குது, தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, அது மாதிரி உலோகங்கள் இருக்குது. இரும்பு முதல் கொண்டு உலோகங்கள் இருக்குது. பின்ன வேறு என்ன இருக்குது? நிறங்கள். சரிங்களா? அந்த ஒரு வகையான நிறங்கள். ஏன்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம என்னை பார்க்குறீங்க பாருங்க, இது சிவப்பு, இது கருப்பு, இது சாம்ப நிறம், இது வெள்ளை, எப்படி சொல்கிறீங்க? இதுக்குன்னு ஒரு ஃபோட்டான்ஸ் வெளியே வரும். அதை கண் உள்ளே வாங்கி மூளை ப்ராசஸ் பண்ணும். இதை பொறுத்து தான் நமக்கு அது தெரியும். ஸோ அந்த ஃபோட்டானுடைய பேக்கெட்ஸ் கூட குறைய அப்படிங்கிறது இருக்கும். இது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டுபடுது. அப்போ இதுவும் ஒரு சக்தி ரூபம் தான். ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பேக்கெட்ஸ். அதுக்கு பேரே எனர்ஜி பேக்கெட் ஃபோட்டான் அப்படிங்கிறது. அப்போ நிறங்கள் மூலமாக நமக்கு ஒரு வகையான இன்டியூஸ் மனத அளவில் உடல் அளவில் ஏற்படும். அப்போ இதன் வழியாக நம்மளுடைய அந்த சக்தியை கூட்டவோ குறைக்கவோ அப்படிங்கிறது முடியும். இதெல்லாம் சராசரியாக நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நறுமணங்கள் மூலமாக இது சக்தியை கூட்ட முடியும். தீப ஒளி சோதியின் மூலமாக கூட்ட முடியும். செவி வழி புலன்கள் மூலமாக கூட்ட முடியும். ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடு உணர்வின் மூலமாக கூட்ட முடியும். சரிங்களா? ஸோ இந்த தியானம் எந்த நிலையும் இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தோம்னா 5வது பூதம் என்ன? அண்டவெளின்னு சொல்லக்கூடியது. அதன் மூலமாக நம்மளுடைய சக்தியை கூட்ட முடியும். ஸோ புலன் உணர்வுகளின் மூலமாக நம்மளுடைய சக்தியை தாராளமாக நம்மளால் கூட்ட முடியும். சரிதானுங்களா? அப்போ இது போல் ஒரு சோதிடர் என்ன சொல்லுவார்? இன்ன மலரை பயன்படுத்துங்க, இன்ன நிறத்தை பயன்படுத்துங்க, இந்த திசைக்கு போனீங்கன்னா ஒரு நாள் பஞ்சாங்கம் படித்தோம்னா தெரியும். ஒரு நாளுக்கு ஒரு திசை ஒருத்தருக்கும் சரிப்பட்டு வராதுன்னு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து அந்த நேரத்திற்கு கூடக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த பூமிக்குள்ளே எல்லா இடத்துலையும் சம அளவில் சக்தி கூடுவது இல்லை. இது இன்றைக்கி அறிவியலே ஒத்துக்கும். ஒரு இடத்துல போய் பார்த்தோம்னா அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம்னா மண்டை குழம்பிட்டு இருக்கும். நமக்கு ஏதோ திடீர்னு உருவங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். உருவம்லாம் கண்ணுக்கு தெரியறதில்ல. அந்த இடத்துல மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா மூளை வித்தியாசமாக வேலை செய்யும். அந்த வைப்ரேஷன் உள்ளே வாங்கிட்டு அதனால கற்பனை ஓவராக தூண்டப்படும்.
ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே. ஸோ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சக்தி அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூடி ஒரே மாதிரி நிற்பது இல்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இது போல தான் நம்மளுடைய உடல்நிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இது போல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களும் ஒரு திசையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நமக்கு பெரியவங்க ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதன் பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வியலும் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த நாள், இந்த நேரம், இந்த திசையில் இன்னொரு காரண காரியத்தை, இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு செயல்பட்ட அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நாள், நேரம், நொடிக்கணக்கு வரைக்கும் நம்மளால் கணக்கு பண்ண முடியும். இப்போது ஒரு மறைந்த ஒரு முதலமைச்சர், சரிங்களா, அந்த மறைந்த முதலமைச்சர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருந்தது. யாருக்கு தான் இல்லைங்கிறீங்களா? இருக்குது. சரிங்களா? இருந்தது. அவங்க மறைவதற்கு முன்னதாக வரைக்கும் அவங்க அந்த கேஸில் எதுலேயுமே சிக்கினதே கிடையாது. அப்போது இதை வெளிப்படையாக யாருக்குமே தெரியாதுனாலுமே ஒரு சில விஷயங்கள் அப்படி விசாரித்து பார்க்கும்பொழுது அந்த நாள் நேரம் பிரசன்னம் பார்த்து அந்த நாள் நேரம் குறித்து தான் வந்து அவங்க அந்த நீதிமன்றத்திற்கே செல்லுவாங்க. அந்த நேரத்தில் செல்லும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு இவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் நடக்கும். மாறாக நடக்கவே நடக்காது. ஒரு தடவையும் அவங்க அப்படி தான் போயிருக்காங்க. ஒரு தடவையும் அவங்க இது வரைக்கும் அந்த இறந்த வரைக்கும் கூட அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது. சரிங்களா? ஸோ இது போல் நம்மளுடைய நிகழ்வுகளை நம்மளால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியதை கூட செஞ்சு முடியும். இது என்ன இயற்கை எதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ இத்தனையும் எனக்கு தெரியணுமே, எனக்கு தெரியாதே. நான் இத்தனையும் படித்ததுனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். என்னை விட பழந்துன்னு கொட்ட ஆளுகளும் உண்டு. என் வாத்தியார் பயங்கரமான பெரிய ஆள். ஆனால் அப்போ என்னை விட அவருக்கு அதிகமாக தெரியும், இன்னும் உனக்கு அதிகமாக தெரியும். சரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ணேன்? ஓடு, கோயிலுக்கு போ. வேறு வழி இல்லை, ரொம்ப சிம்பிள். போ, கோயிலுக்கு போ. அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு இடங்களில் ஒரு மாதிரி சக்தியினுடைய நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோமா? அந்தந்த சக்தியினுடைய நிலை மாற்றத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கிரகத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த சக்தி வந்து அதிகமாக வருது, கட்டுறியா ஒரு கோயிலை. அப்போது ஒரு குரு கேட்டிருக்கா, போ. நான் கோயம்புத்தூர் சுற்றி சொல்கிறேன். குரு கேட்டிருக்கா, போ கொடுமுடிவோ. செவ்வாய் கேட்டிருக்கா, போ பழனிவோ. இல்லையா? ஸோ இது மாதிரி ஒரு நிலைக்கும் ராகு பகவான், கேது பகவான் கேட்டிருக்கா, எங்கேயாவது ஒரு நாகர்கோயில் எங்கேயாவது இருக்கும். பேரே பாருங்கள், நாகர்கோயில். ஸோ போ, அங்கே போ. ராகு கேது பிரச்சனையா, அங்கே போ. புதன் கேட்டிருக்கா, போ. எங்கள் திருப்பதி போல் எத்தனையோ பெருமா கோயில் இருக்குது, பெரிய பெரிய பழைய பெருமா கோயிலெலாம் இருக்குது. சூரியன் கேட்டிருக்கா, போ. எல்லாம் சிவன் கோயிலுக்கு போ. அப்போது ஒரு கிரகத்திற்கும் ஒரு தன்மைகள்ங்கிறது உண்டு. சிவன் கோயிலுங்கிற மாதிரி தெரியலாம். சூரியன் கேட்டவங்க எல்லா சிவன் கோயிலுக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சிவன் கோயிலுக்கும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்கும். அது புராணங்களின் வழியாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் தல வரலாறு நமக்கு தெரியணும். எல்லா கோயிலுக்கும் போய் எனக்கு காசு கொண்டா, பணத்தை கொண்டா, பொண்டாட்டி கொண்டா, புருஷன் கொண்டா, புள்ள கொண்டான்லாம் கேட்கக்கூடாது. அந்த இடத்துக்கு போனால் நோய் நிவர்த்திங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதைத்தான் கேட்டுக்கிட்டு வரணும் அங்கே போய். அப்போ அதை எப்படி தெரியும்? தல வரலாறு தெரியும். தல வரலாறு இருக்கக்கூடிய கதைகள் புரட்டுகளாக இருந்துட்டு போட்டோம். அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா மட்டும் நமக்கு வந்தால் போதும். அதுக்காகவாது தல வரலாறு நம்ம படிக்கணும். அங்கே பிரம்மா வந்தார், அங்கே சுக்கிர பகவான் வந்தார், அங்கே புத பகவான் வந்தார், அவருக்கு சாப நிவர்த்தி ஆச்சு. அப்போ உங்களுக்கு புத பகவான் எதற்குண்டானவர்னு உங்களுக்கு தெரியணுமே. இதெல்லாம் அடிப்படையாக பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். இன்றைக்கி யார் சொல்லித்தரா? புத பகவான் படிப்பிற்கு உண்டானவர், சுக்கிர பகவான் அழகிற்கும் ஆடம்பரத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் உண்டானவர், குரு பகவான் நல்லது ஒரு மரியாதை மதிப்பிற்கு உண்டான. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போ அங்கே யாருடைய சாப நிவர்த்தி ஆச்சு? பெரியவர்கள் போய் பாடல் பாடியிருப்பாங்க. அப்போது ஒரு சில தலங்கள் முக்திக்கே உண்டான தலமாக இருக்குது. இந்த நம்ம பேரூர், அது பேரே முக்தி தலம் தான். சரிங்களா? பேரூரில் இறக்க முக்தின்னு ஒரு கருத்தே இருக்குது. பாடல் பெற்ற தலம் தான் பேரூரில், கோயம்புத்தூரில். அப்போது ஒரு கோவிலினுடைய அந்த தலத்தினுடைய தன்மை தெரியும் பொழுது அப்போ சோதிடர் என்ன சொல்லுவார் பாருங்கள். இப்போ கோயிலுக்கு எப்படி, அப்போ இந்த கிரகம் இதாக இருக்குது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாரும் திருச்செந்தூர் போகக்கூடாது, எல்லாரும் திருவரங்கம் போகணுன்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் திருநள்ளாறு போகணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்னவோ நான் அங்கே தான் போகணும். அவங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தால் சரியாச்சுன்னா எனக்கும் சரியாகும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி சோதரர்கள் அப்படி ஆகிட்டாங்க. எந்த கோயிலுக்கு போகணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலே மதிக்க மாட்டான், அவன் அங்கே தான் போகணுமா இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்? சோதிடர் சொல்லலிங்க. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஆனால் சோதிடனுடைய அந்த வேலை என்ன? அது நுணுக்கமாக தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லணும். இந்த திசையில் இத்தனை தூரத்தில் இந்த நில அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அனுப்பணும். அந்த சிலையினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கூட சொல்லி அனுப்பணும். பாடம் படிக்கலாம், இருக்குது, படிச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு பரிகாரங்கிறது அப்படி தான் சொல்லி அனுப்பணும். அப்போ போய் என்ன பண்ணுறது? தெய்வம் நம்மகிட்ட ஒவ்வொரு வழி கேட்கும். அது நம்ம சேர்த்து வச்ச கர்மம். ஒரு பழம் கொடுத்து வழிபட்டுட்டு வாயா, இல்லை ஒரு ஊதுவத்தி ஒரு பன்னீர் கொடுத்து வழிபட்டு வாயா, ஒரு வாசனையான மலர் கொடுத்து வழிபட்டு வாயா,
நீ விழா எடுத்தால் தான் ஏன் நீ திருந்துவ, நீ அத்தனை செலவு பண்ணி மெனக்கெட்டால் தான் நீ சேர்த்து வச்சிருக்கிறது அப்படி அது பண்ணினா தான் வேலை செய்யும். ஆனால் காமனாக எல்லாருக்குமே என்ன சொல்லலாம், ஒரு ஒரு எண்ணிக்கையெல்லாம் அரளி கொடுக்குறதா வேலையாக போச்சு. வாசனையே இல்லாத ஒரு மலர், சரிங்களா? சாமி அது தன்மை வாய்ந்து, சாமிக்கு தானே அதுக்கு ஒன்றும் ஆகாது. வாசனையான என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. முருகன் மாதிரியோ இல்லை காளி மாதிரியோ அரளி கொடுக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் சொல்லும்போது இதுதான் சொல்லுவேன். நான் சோதனம் பார்க்குறதில்ல, ஆனால் நான் சொல்லும்போது சொல்லுவேன், வாசனையான மலர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். வாசனையான மலர் கொடுத்து 2 நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தால் போதும். நீங்கள் நவகிரகத்தை வழிபட்டாலும் சரி, பெரிய தெய்வத்தை வழிபட்டாலும், எதை வழிபட்டாலும் சரி, வாசனையான மலர் கொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அப்படியே உருகி நின்று அந்த வேண்டுதலை வேண்டிட்டு வந்தீங்கன்னா போதும். அப்போ எப்படி வேண்டணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது? அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு நாள் செலவு பண்ணணும். சும்மா போனால் 10 நிமிஷத்தில் வெளியே வந்தோங்கிறது இல்லை, ஒரு நாள் செலவு பண்ணணும். எப்போ அந்த கோயிலினுடைய ப்ராக்சிமிட்டிக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா 12 மணிக்கு வெளியே துரத்தி விட்ருவாங்க, அடுத்து 4 மணிக்கு 5 மணிக்கு உள்ளே போக முடியும். ஸோ அந்த இதர நேரங்களில் அந்த கோயிலை சுற்றி ஒரு 500 மீட்டருக்கு உள்ளாக நம்ம எங்காவது அந்த கோயிலை சுற்றியே இருக்கணும். அதுக்கு உண்டான ப்ராக்சிமிட்டிக்குள்ளேயே நம்ம இருக்கணும். ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்துட்டு, அப்போது அதுக்கு காலை பொழுதில் போனோம்னா அன்றைக்கி நாள் முழுக்க அந்த பூஜை வரைக்கும் அது வரைக்கும் இருந்துட்டு தான் நம்ம வெளியே வரணும். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது எப்படி சுற்றணும்? அந்த கோயில் திறக்கிற போது உள்ளே போனோம், மூடுற போது வெளியே வந்தோம், மறுபடியும் திறக்கிற போது உள்ளே போனோம், மறுபடியும் மூடுற போது வெளியே வரணும். அந்த வெளியே வர்ற நேரம் கோயில் மூடி இருக்கிற நேரம் தான் வெளியே இருக்கணும், மித்த நேரம் பூரா கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ எண்ணம் எப்படி இருக்கணும்? உட்காந்து மொபைல் பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பிஞ்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாமா? கிடையாது. மனம் இறைவன் மீது ஒருநிலைப்பட்டு நிற்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டானதுக்கு தான் அங்கே போனீங்க, அந்த பிரச்சனை தீர்வு ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பேசாமல் அமைதியை இறைவனை நோக்கி தியானித்து அந்த இடத்துல பேசாமல் அமைதியை உட்காரணும். இதுதான் கோயிலுக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடியதற்கு போயிட்டு வரக்கூடிய உண்டான நியதி. அந்த காலத்தில் போனாங்கன்னா 1 மாத காலம் அளவுக்கு அங்கேயே தங்கிடுவாங்க. அது இன்னும் பொட்டன்ஷியலாக வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம பொழைக்கிற பொழப்புக்கு அது முடியுமா? முடியாது. ஒரு நாள் லீவு கேட்டாலே மேனேஜருக்கு ஏதோ அவங்க பாசிலிருந்து பாக்கெட்லேருந்து தான் காசு எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஒரு நாள், ஆனால் அந்த ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கணும். ஃபேமிலியோடு போகிறேங்க, வெளியூர் போகிறேங்க, ஒரு 10 கோயில் பார்த்துட்டு வந்துடலாங்களா? நீங்கள் பார்க்கலாம், அதனாலலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் போன காரியம் நடக்காது, அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் பரிகாரத்துக்குன்னு போனால் கோயிலுக்கு போனையா நேராக வீட்டுக்கு வந்து சேர், வேறு எங்கேயும் சுற்றக்கூடாதுங்கிறதுக்கு. ஏன்னா ஒரு எனர்ஜி உள்ளே வாங்கணும், அந்த எனர்ஜி கசமுசான ஆகிறதுக்கு மாதிரி மற்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வெளியூர் வரோம், ஹோட்டலில் தங்கி தான் வரணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ண? அன்றைக்கும் பார்த்தோம்னா நடப்பயணமாகவும் மாட்டு வண்டி கட்டிட்டு போனோம்னா சத்திரத்தில் தங்கிட்டு வரவங்க, தட் இஸ் ஓகே. இன்னொரு கோயில்களுக்கு போகக்கூடாதுன்னா இது ஒரு செட் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு செட் ஆஃப் எனர்ஜி, இது சேர்ந்தால் நம்மளுடைய செயல் வேலை செய்யாது அப்படிங்கிறது. இப்படித்தான் கோயில்களுக்கு போனால் பரிகாரம் அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? இன்னொன்று, நம்ம அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போகிறோன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இந்த மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னா, நான் அந்த சாமிகிட்ட போனேன்னா எனக்கு நடந்தே தீரும். அந்த கோயில் அதற்குண்டான கோயிலாக இல்லாமல் கூட இருக்கலாமா இருக்கும். ஆனால் இவனுடைய மனோபலம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது அபரிமிதமாக வேலை செய்யும். அந்த சாமி வேண்டுனன்னாங்க அப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அது என்னமோ எனக்கு தெரியலைங்க, என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, நான் அந்த சாமிகிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன்னா உடனே எனக்கு சரியாக போயிடுதுங்க. நான் அந்த சாமியை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாதுங்க. அப்படி ஆட்கள் உண்டு. அவங்கனால அந்த சாமியை கும்பிடாமையோ அந்த கோயிலுக்கு போகாமையோ இருக்கவே முடியாது. அவ்வளோ அப்படி இருக்கும் பந்தம். அப்போ அது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி உள்ளே வாங்கும் பொழுது என்னுடைய குறைகளோடு சேர்க்கும்போது அந்த எனர்ஜி என்னுடைய மனோநிலை என்ன பண்ணிடும்னா அது எனக்கேற்ற மாதிரி மாற்றிடும். இது எல்லாருக்குமே செயல்படுமானா படும். ஆனால் அந்த ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோபலம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மனோபலம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா எனக்கும் சாமிக்கும் அந்த பிரச்சனைக்காக மட்டும்தான் தொடர்பு. அந்த தொடர்பு இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் அந்த கோயிலில் ஆயுசுக்கு ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் கோயிலுக்கு போனோமா ஒரு நாள் முழுக்க செலவு பண்ணோமான்னு வர்றதோடு இருந்தால் சரி. இவர்களோட நம்மளை ஒப்பிடக்கூடாது. அவனுக்கு இருக்கக்கூடிய மனோபலமும் அந்த தெய்வத்து கூட அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பும் அது ஒப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு நிலை வாய்க்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட நம்ம ஒப்பிடவே கூடாது. நான் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது என்னுடைய சுயநலத்துக்காக, தட் இஸ் ஓகே. சாமியெல்லாம் கோவப்படாது. மனுஷன் மாதிரி சுயநலத்துக்காக இருக்கியடா, இப்படி இருக்கியடா செவ்வாழைன்னெலாம் சாமி கேட்காது. வா சாமி உனக்கு என்ன வேணும், வா தர்றேன்னு தான் சாமி சொல்லும். ஸோ அந்தளவுக்கு நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். அதிகப்படியான மனோபலம் இருக்கக்கூடியவர்களோட நம்மளை ஒப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதிகப்படியான மனோபலம் இருக்கக்கூட வீட்டில் உட்காந்து கூட சாமியை கும்பிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னும் மனோபலம் கொண்டவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி, அது சாமி யார், அது சாமி யாருன்னு போனதுக்கு தனக்குள்ளே தான் சாமி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது பேசாமல் உட்காந்துருக்கும். அது எங்கெங்கேயும் சுத்தாது, சரிங்களா? ஸோ அவங்க கூடயும் நம்மளை ஒப்பிட வேண்டாம். நம்ம அந்த அந்த வாய்ப்பேச்சுக்கு வேணால் வச்சுக்கலாம், ஆனால் அவர்கள் கூட நம்ம ஒப்பிடக்கூடாது,
சரிங்களா? அது அப்படி இருந்துட்டு போட்டும். ஸோ இந்த 2 வழியில் தான் வந்து ஒரு சோதிடர் இந்த இடத்துக்கு போன்னு சொல்லக்கூடியதும், அங்கே போனால் சரியாகிறதும், எங்கே போனாலும் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிலைகளில் தான் வேலை செய்யுது. இது எல்லாமே நம்மளுடைய பெரியவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து, சூழல்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், என் கோயம்புத்தூருக்கும் எங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழலாக இல்லை, இந்த மொத்த அண்டத்தையே வந்து சூழலாக அவர்கள் எடுத்து கணக்கிட்டு சொன்னதுண்டான ஒரு ஆழமான ஒரு கருத்து தான் வந்து இந்த சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு பரிகாரம் சொல்லக்கூடியதற்குண்டான விதம் அப்படிங்கிறது. இன்றைக்கி பரிகாரம் அப்படிங்கிறது எப்படி ஆகிப்போச்சு, காசு பணத்தை கொண்டு வந்து நமக்காக இன்னொருத்தன் ஒரு 4 பேர் உட்காந்து புரியாத ஒரு மொழியில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான், அப்புறம் எல்லாம் சரியாக போச்சு போ அப்படிம்பா. ஒரு வெங்காயமும் நடக்காது. நாட்டாமட்டு பங்காளி பங்காளிட்டு நாட்டாம, நீ போய் காலில் கையில் உளுந்தாது சாமி சாமி சாமின்னு வேண்டுனா தான் நடக்கும். உனக்காக ஒருத்தன் வேண்டுனாலாம் நடக்காது. அது எப்போ நடக்கும், என் தாய், என் தந்தை, என் மனையாள், என் கணவர், என் பிள்ளை அப்படிங்கிறது ஓட அப்படி சேர்த்து வச்சுருப்போம் அவங்களோட அந்த பிணைப்போம். அவங்களுக்காக அப்படின்னு உருகவும் பாருங்க, அப்போ நடக்கும். எவனோ ஒரு 3வது மனுஷன் 5000 10,000 காசை வாங்கிட்டு உருகலாம் மாட்டான். ஊனும் உருகாது, மனசும் உருகாது, ஒரு வெங்காயமும் உருகாது. அப்படி பண்ணுற சொல்கிறவரெல்லாம் அது வந்து காசுக்கு பிடிச்ச கருமம்னு அர்த்தம். சரிங்களா? இன்றைக்கி நிறைய சோதரர்கள் அவன்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு நம்மளை ஊர் பூரா சுற்று விட்டுக்கிட்டு இந்த காசு செலவு பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவரவருடைய கர்மம், அது அவங்களுக்கு உண்டான பலன் வந்து சேரும். உங்களுக்கு என்ன, கோயிலுக்கு போங்க. நான் அதான் சொல்லுவேன், பூசாரிகிட்டே நீங்கள் நம்பருங்கிற மாதிரிங்க. அப்படி தான் ஆகிப்போச்சு. உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி பூசாரி வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணால் தான் அது நடக்குமா? ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா சாமி தராதா? சாமி தான் நம்மளை படைச்சிது, அதே சாமி தான் பூசாரியும் படைச்சிது. பூசாரி சொன்னால் தான் நடக்குன்னு சாமி சொல்லிச்சா? இல்லையே. நீங்களே நேரடியாக சொல்லி கும்பிட்டு போக வேண்டியதானே சாமி. நீங்கள் போய் நித்திலன் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவன் அருள் செய் சாமின்னா கேட்க போகிறீங்க? வேண்டாம். ஆத்மார்த்தமாக மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்டால் சாமி செய்யுங்க. சாமி பாவங்க நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு உண்மையாலுமே அது 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 வந்து ரொம்ப தாயுள்ளம் கொண்டதாக இருக்குது. சாமி நம்மகிட்ட மாட்டிகிட்டு தான் ரொம்ப பாவம். சரிங்களா? நான் ரொம்ப சிம்பிளான ஆள்றா, என்னடா இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கிற மாதிரி தான் சாமி நினச்சிக்கிட்டு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பரிகாரங்கள் இப்படி தான் வேலை செய்யுது. பரிகாரங்கள் வேலை செய்யணுன்னா நாமும் இப்படி தான் நடந்துக்கணும். சரிதானே? அப்போது யாரையும் மீடியேட்டர்லாம் வைக்கக்கூடாது, நேராக நாம் போய் நிற்கணும். அப்போது அதை என்ன பண்ணலாம், ஒரு 100 ரூபாங்கிறத ஒரு 500 கொடுத்தோம்னா பக்கத்தில் போய் சாமி போய் தான் சாமி அருள் அதிகமாக கொடுக்குமா? சாமிக்கு தெரியும், ஏஹே திருட்டு பய நீ வந்து இப்படி வந்து நின்றுட்டேன்னா உனக்கு அருள் கொடுப்பனா அப்படின்றது சாமி. அதுக்கு கொடுக்குற அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம மனோநிலை அதை கிரகிக்கக்கூடிய தன்மையில் இருக்காது, சுயநலம் அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி சொல்கிறேனே, நான் 200 100 கொடுத்து போனேன் போயிருக்கேன். ஏன்னா நான் பரிகாரத்துக்கு நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். பரிகாரத்துக்கும் போனேன்னா நான் உங்களுக்கு என்ன நல்லா இவ்வளோ தூரம் சொன்னேன்னா அப்படி தான் நான் நடந்துக்குவேன். நான் நடக்காத ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் ஒரு பசங்களோடையோ ஃபேமிலியோடவோ போகிற ஒரு நாளைக்கு ஒரு 2-3 கோயில் போகணுன்னு வச்சுருந்தேன்னா நான் ஒரு 2-3 மணி நேரம் லைனில் நின்றுட்டு இருக்க முடியாது. அந்த சூழலில் நான் காசு கொடுத்து போகிறேன்னா போவேன். இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது. கோயில் வந்து பக்திக்குண்டான இடமாவாக இருக்குது, காசு சம்பாதிக்கிற இடமா தான் அரசு வச்சுக்கிட்டு இருக்குது. பக்தி நம்மளை சார்ந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 100-200 கொடுத்துட்டு உள்ள வரீங்களா, போங்க. இன்னொரு 2000 சேர்த்து கொடுத்தீங்கன்னா சாமியே கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. போய் சாமி நீ ஏன்ப்பா வந்தேன், நான் சாமி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன்லன்னு இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சைபர் கூட நம்மளுக்கு மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்கட்டும். இப்படி தான் வழிபாடுங்கிற நடக்குதுங்க. ஸோ எல்லாமே மனசு சார்ந்தது தான். ஆனால் அந்த கோயிலில் ஒரு வகையான சக்தி கூடியிருக்கும். அந்த சக்தியை ஒரு வகையாக கூட்டியும் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அந்தந்த தேவைக்கு உண்டான மாதிரி வேலை செய்யும். ஸோ அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு வரோமா அந்த மாதிரி நடந்துக்கணும். இல்லை எனக்கு அந்த ஒரு எதாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக ஒரு கோயில் தான் அப்படின்னா அதை உங்களுடைய மனோதிடமும் அந்த சாமிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை பொறுத்தது. கண்ணப்பரும் காலத்தி எப்பருக்கும் மட்டும்தான் அந்த உறவு இருந்தது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு 2 பேருமே பைத்தியக்காரனாக தான் தெரிவாங்க. ஆனால் கண்ணப்பருக்கு தான் காலத்தீப்பரை பற்றி தெரியும், காலத்தீப்பருக்கு தான் கண்ணப்பரை பற்றி தெரியும். ஸோ அதுபோல் உங்களுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் சாமிக்கு இருக்கக்கூடிய உறவு உங்கள் 2 பேர்த்துக்கு தான் தெரியும். ஊரா உங்களை என்ன வேணாலும் சொல்லலாம், ஓடா வளர்க்கணவாயான்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, அது உங்களுக்கு என்ன பண்ணாலும் வேலை செய்யும். ஸோ இந்த 2 நிலைகளில் நம்ம எங்கே இருக்கோங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும், அவ்வளோதான். இப்படி தான் பரிகாரங்கள் வேலை செய்யுது. இப்படி தான் நாமும் அதற்கேற்றார் போல் வேலை செஞ்சால் பரிகாரம் நமக்கு நல்லபடியாக வேலை செய்யும். பரிகாரத்துக்கு போகிறேன்னு சொல்லி ட்ரிப்பு போயிட்டு வர்றது அது வேலை செய்யாது. அதனால தான் நிறைய பரிகாரம் என்னங்க கோயிலாக ஏறி இறங்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் புத்தி சரியில்லை, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போய் நான் லைச்சு அங்கே நிற்கணும். இன்னொன்று பாரு, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எத்தனை தடவை போகணும், ஊண்டவிக்காக தானே போகிற, நடக்கிற வரைக்கும் போ, ஏன் கணக்கு வைக்கிற? ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பரிகாரங்கள்ங்கிறது இப்படி தான் வேலை செய்யுதுங்க. ஸோ கோயில்களுக்கு சோதரர்கள் பரிகாரம்னு சொல்லி அனுப்புறது இது இப்படி தான்.
ஆனால் எல்லாரையும் வந்து ஒரே இடத்துக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இன்றைக்கி சோதரர்கள் ஆகிட்டாங்க, விச் இஸ் வெரி ராங். அப்போது நல்ல ஜோதிடர் எங்கே? நான் எப்படி சொல்லலாம்? ஊர் பூரா நிறைய நல்ல ஜோதிடர் இருப்பாங்க, ஊர் பூரா நிறைய ஏமாத்து பேர் வெளியில் இருக்கும். நான் ஒருத்தரையாக பார்த்து சொல்லிகிட்டே இருக்க முடியும்? உங்கள் தலையெழுத்து எப்படியோ நல்ல ஜோதிடர் நீங்கள் போவீங்களா இருக்கும். ஸோ அது ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் நல்லது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வேறு என்ன சொல்ல, ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. நிஜமாக 25 நிமிஷத்துக்கு பேசுவேன்னு எனக்கு எதிர்பார்க்கல. பட் எனிவே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு உண்டான பதிலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் பண்ணி நன்றி, வணக்கம்.